ஹோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் வீட்டிலேயே வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான ஒரு 3 ஐடியா வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த 3 ஐடியாவில் எந்த பொருள் உங்ககிட்ட இருக்கோ அது ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ரொம்ப நல்லாவே ஒரு சிலர் வந்துட்டு இந்த வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோ தாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு நான் ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக வந்துட்டு கிராஃப்ட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கார்ட்போர்டு தான் வந்து நான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? கொஞ்சம் மொந்தமாக இருக்கும்ல, அந்த மாதிரி கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா உங்ககிட்ட ஏற்கனவே ஐஸ்கிரீம் ஸ்டிக் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி அந்த கார்ட்போர்ட் மேலே வச்சு இப்படி வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. இல்லைன்னா ஐஸ்கிரீம் ஸ்டிக்கோட அளவு குத்து மதிப்பாக நமக்கு தெரியும் இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க, ஓகேங்களா? உங்களுக்கு கொஞ்சம் பெரிய ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியோ, இல்லைனா குட்டியாக வேணும்னா குட்டியாக வந்துட்டு வரைஞ்சிக்கோங்க. இப்போ வரைஞ்சதை அப்படி வந்துட்டு நான் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். குட்டீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அண்ட் முடிஞ்ச வரைக்கும் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இதை நம்ம லாஸ்ட்டாக வந்து கலர் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளேயே நம்ம செகண்ட் மெத்தட் வந்துட்டு பார்க்கலாம். செகண்ட் மெத்தடுக்கு சும்மா ஒரு மெல்லிசான ஒரு அட்டை வந்து எடுத்திருக்கேன், ஓகேங்களா? நம்ம ஏதாவது ஒரு இப்போ ஒரு பல்ப் வாங்குகிறோம் அப்படின்னா அதில் இருக்க அந்த அட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு ட்ரெஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்குள்ளே இருக்க அட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெல்லிசாக இருக்கிற அட்டை இருந்தது அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு இப்போ நான் சொல்ல போகிறேன். அதுலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரி வந்துட்டு வரைஞ்சி அதை நான் வந்து கட் பண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். 3 அட்டையை வந்துட்டு நான் கட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? இந்த 3ஐயுமே இந்த மாதிரி ஒன்றா வச்சு பேஸ்ட் பண்ணும்போது அப்போ நமக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்துட்டு கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துட்டு வச்சு வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். நார்மல் கம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து காயட்டும். இல்லை இந்த மாதிரி அட்டையும் இல்லை கார்ட்போர்டும் இல்லை அப்படின்னா இப்போ தேர்ட் மெத்தட் வந்துட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு நான் ஒரு பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட தாராளமாக வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து A4 ஷீட் பேப்பர், ஒயிட் கலர் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? இப்போ ஃபோல்ட் பண்ணினோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு வச்சு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நான் விரிச்சுக்கிறேன். விரிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த பேப்பரோட அரைவாசி பாகத்துக்கு மட்டும் வந்துட்டு நான் கம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன், பார்த்தீங்கல்ல? அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹாஃபாக வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு குட்டி குட்டியாக ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே ஒன்றா வச்சு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கான ஐடியா தான் பார்த்துட்ருக்கேன். இப்போ மறுபடியும் அரைவாசிக்கு வந்துட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டேன். மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். மறுபடியும் கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இன்னுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறதுனா கூட வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதுக்கு மேலே நம்ம இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக் சைஸுக்கு வந்துட்டு வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சதை அப்படியே வந்துட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு 2 பீஸ் இருக்கும் இல்லையா, இந்த 2 பீஸையுமே ஒன்றா வச்சு வந்துட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். அப்போ நமக்கு கொஞ்சம் மொந்தமாக கிடைக்கும், நமக்கு கொஞ்சம் லைஃபுமே வந்துட்டு வரும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இது ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சு வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நார்மலாக ஒரு க்ளூ யூஸ் பண்ணி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அது கொஞ்சம் மெயினான விஷயம். இல்லைன்னா கலர் வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு ஒட்டாது. அண்டு ரொம்ப வந்து கலர் நம்ம கையிலேயே வந்துட்டு ஒட்டிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கலர் பண்ணிக்கோங்க. இப்போது 3 மெத்தடுமே வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இது 3ல் இருக்க ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்துட்டு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்டு இந்த கார்ட்போர்டு, அதாவது கெட்டியான கார்ட்போர்டு யூஸ் பண்ணி பண்ணினது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. சீரியஸாக ஐஸ்கிரீம் ஸ்டிக் மாதிரியே வந்துட்டு இருக்குது. நல்ல லைஃபுமே வந்துட்டு நமக்கு வரும். அண்ட் அதுக்கப்புறம் மெல்லிசான கார்ட்போர்டு, அதுக்கப்புறம் பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணினது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு வளையக்கூடிய தன்மையாக தான் இருக்குது. பட் ஐஸ்கிரீம் ஸ்டிக் எதுவுமே இல்லை, இப்போ டக்குன்னு நமக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மைனஸ், ஓகேங்களா? பட் பார்க்குறதுக்கு எல்லாமே வந்துட்டு ரியலாக நம்ம ஐஸ்கிரீம் ஸ்டிக் வாங்கின மாதிரியே தாங்க இருக்குது. இப்போது இந்த 5ஐயுமே வந்துட்டு நான் கலர் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். நம்ம வந்து கலராக ஐஸ்கிரீம் ஸ்டிக் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு நம்ம கலர் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா சாண்டல் கலர் நீங்கள் கலர் பண்ணினீங்க அப்படின்னா கலர் பண்ணாத ஸ்டிக்ஸ்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இருக்கும், ஓகேங்களா? இப்போது ஒவ்வொரு சைடுமே வந்துட்டு கலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பின்னாடி திருப்பி வச்சுட்டு வந்துட்டு காஞ்சதுக்கப்புறம் பின்னாடி திருப்பி வச்சு கலர் பண்ணிக்கோங்க. நான் அதே மாதிரி வந்து கலர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ 5மே வந்துட்டு நல்லா வந்து காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்மளோட ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து ரெடியாக ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானுமே வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். இப்போ நம்மளோட குட்டி குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் அனுப்பினா கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம சேனல் பார்த்துட்டு நிறைய கிராஃப்ட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்துட்டு சென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே. மெயினாக வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மினியேச்சர் ஹோம் வந்துட்டு செஞ்சு அனுப்பியிருப்பாங்க, ஜுவல்ஸ் வந்துட்டு செஞ்சு அனுப்பியிருப்பாங்க.
எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். அக்கா, ஐ எம் ஸ்வாதி ஃப்ரம் கோயம்புத்தூர். நீங்கள் செஞ்ச சில்க் த்ரெட் பேங்கிள் நானும் செஞ்சேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் ஆண்டி, நான் உங்கள் குட்டி சப்ஸ்கிரைபர். நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஆட்ரை க்ளே செஞ்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் அக்கா, ஐ எம் ஸ்வாதி ஃப்ரம் கோயம்புத்தூர். நீங்கள் செஞ்ச டசல் இயரிங் நானும் செஞ்சு பார்த்தேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். அக்கா, ஐ எம் ஸ்வாதி ஃப்ரம் கோயம்புத்தூர். நீங்கள் செஞ்ச கிராண்ட் ரிங் நானும் செஞ்சு பார்த்தேன். சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. சப்போர்ட் மாம் பியூட்டி ஆர்ட்ஸ். ஹாய் அக்கா, என் பேர் செம்மொழி. உங்கள் சேனல் பார்த்து நான் அந்த கிராஃப்ட் வந்துட்டு பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருக்குது.